நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவ கழிவுகளை ஊருக்குள்ளேயே கொட்டி எரிப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். நாகராஜன், எத்தனை நாட்களாக மருத்துவ கழிவுகள் ஊருக்குள்ளேயே கொட்டப்பட்டு வருகிறது? இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? வேதவழி நாம் இருக்கக்கூடிய பகுதி நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம். இந்த கிருஷ்ணாபுரம் என்பது நெல்லை மாநகர பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஊருக்கு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடியதனால், அதுவும் கிராம பகுதி என்பதால் இந்த பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டினால் இந்த பகுதி மக்களுக்கு தெரியாது என்ற எண்ணத்தில் இந்த பகுதியில் சுமார் 20 அடி குழியில், அதாவது தனியாருக்கு சொந்தமான இடம், அந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 20 அடி குழியில் அந்த மருத்துவ கழிவுகளை கொட்டியுள்ளார்கள். நாம் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தான் இதை பார்த்து சொன்னார்கள். இங்குள்ள இளைஞர்கள் அவர்கள் விடுமுறைக்காக, கோடை விடுமுறைக்காக விளையாடி கொண்டிருந்த பொழுது இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்பட்டதும் அந்த நாற்றம் பார்த்து தான் இவர்கள் அது சம்பந்தமாக என்ன என்று விசாரிக்கும் பொழுது அது மருத்துவ கழிவுகள் என்று தெரிந்திருக்கிறது. இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருக்க அவட கேட்கலாம். சீனிவாசன் இருக்க அவட்ட கேட்கலாம். அதாவது சீனிவாசன் சொல்லுங்க, என்ன மாதிரியான இந்த சூழ்நிலை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த மருத்துவ கழிவு அப்படிங்கிறது? இது சம்பந்தமாக என்ன அவங்க மருத்துவ நிர்வாகத்தில் என்ன கேட்டீங்க? அதாவது இந்த மருத்துவ கழிவுகள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாசமாக எரிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது. இப்போ லீவுங்கிறதுனால நாங்கள் ஈவினிங் டைமில் பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது, அதனால் கிரிக்கெட் வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கப்போ ஈவினிங் டைமில் கொளுத்தி விட்டதுனால அந்த ஸ்மெல் ஒரு நாற்றம் வந்துச்சு. என்னடா அந்த பக்கம் ஒரு நாற்றம் வருது அப்படின்னு பார்க்கும்போது தான் இது அவங்க இடத்துல இந்த வேஸ்டான கழிவுகள், ஊசி, மாத்திரை, இந்த மாதிரி தனியார் மருத்துவமனையோட கழிவுகள் அனைத்தையும் கொண்டு போட்டு தீயரிச்சிட்டு இருக்காங்க. அதனால் இது விவசாய இடம். இன்னொன்று இது அதிகாரிகளிடம் அந்த தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்கிறாருன்னா, இது எங்க இடம் தானே அப்படின்றாங்க. நாங்கள் கேட்டோம், இது விவசாய இடம், நீங்கள் விவசாயம் பண்ணுங்க, அதுக்காக எதுக்கு தேவையில்லாத கழிவுகள் போடுறீங்க? பக்கத்தில் கோயில்கள் இருக்கு, எங்க பக்கத்தில் வீடுகள் இருக்கு, குளங்கள் இருக்கு, விவசாய நிலங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ மழை பெஞ்சா கூட இந்த தண்ணியில இந்த கொளுத்தி போட்டனால இந்த தண்ணியும் எங்க கிட்ட தான் சேரும். ஸோ எங்களுக்கு உடம்பு சரியில்லாத நிலைமைகள் வருது. இதுக்கு புதிய தலைமையின் மூலமா, இந்த செய்திகள் மூலமா இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தனியார் நிறுவனங்கள் தான் இதே மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளர் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையாகட்டும், தனியாருக்கு சொந்தமான இடங்கள், கட்டிடங்கள் இவற்றிலிருந்து பெறப்படக்கூடிய குப்பைகள் அனைத்துமே அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டு அதை ஒரு அளவிற்கு மீறி அவர்களே அந்த குப்பைகளை அதற்கான மாற்று பொருளாக பயன்படுத்த அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே அந்த குப்பைகள் என்பது மாநகராட்சி பெற்றுக்கொள்ளும். மற்றபடி அந்தந்த நிர்வாகங்களை, தனியார் நிர்வாகங்களை அதை மாற்று முயற்சியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஏற்கனவே ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மருத்துவமனை நிர்வாகங்கள், தனியார் மருத்துவமனை நிர்வாகங்கள் இந்த மாதிரியான இடங்களில், அதாவது இதற்காக பயோமெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு போய் வெளியே கொட்டுவதற்கோ இல்லை கொடுப்பதற்கோ அதற்கென ஒரு தனியாக ஒரு ஒப்பந்ததாரர் இருப்பார். அவரிடம் தான் இது கொடுக்கப்படும். ஆனால் இங்கும் இந்த மருத்துவமனை நிர்வாகத்தில் கேட்டதற்கு நாங்குநேரியில் இதற்காக ஒரு ஒப்பந்ததாரிடம் கொடுத்துள்ளோம் என்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கும்பொழுது இங்கே கடந்த 20 நாட்களுக்கு மேலாக இங்கு கொட்டப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக நிர்வாகத்தில் கேட்கும் பொழுது இது தொடர்ச்சியாக கொட்டப்படும், ஆனால் எரிக்கப்படாது என்று உறுதியளித்திருக்கிறார். இருந்தாலும் இது எரிக்கப்பட்டதனால தான் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் இதனால் மற்றபடி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மருத்துவ நிர்வாக தரப்பில் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இங்கு பார்க்கும் பொழுது நாம் அதிகமான மருந்துகள் வெளியே சிதறி கிடப்பதை பார்க்க முடிகிறது. இது குறித்து சுகன் இருக்கா, சுகன் சொல்லுங்க, என்ன மாதிரியான மருந்துகள் இங்க பார்க்கும்போது வெளியே கிடந்தது? இங்க விளையாடக்கூடிய பசங்கள்லாம் இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக தான் இருக்குது. பக்கத்தில் விளையாட்டு மைதானங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது. இதில் விளையாண்டுட்டு இங்கே பார்க்கும்போது தான் அந்த சிறுவர்கள் கண்ணில் தான் இது சிக்கியிருக்கு. அதாவது நீடில், அது ஆப்ரேட் பண்ண அந்த பிளேடு, அதுக்கப்புறம் பிளட்டு, இது போன்ற இந்த பிளட்டை துடைக்கக்கூடிய பஞ்சுகள், இது போன்ற விஷயங்கள். அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது கண் முன்னாடி பார்க்கும்போது தெரிகிறது அந்த மாத்திரைகள் கிடைக்கிறது, அது போல காலாவதியான அந்த ஊசிகள், பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் என அனைத்தும் கிடைக்கிறது. ஆனால் அது போல ரத்தம் தோய்ந்த பஞ்சுகள் கிடைக்கிறது. எனவே இதெல்லாம் பாதுகாப்பாக அகற்ற வேண்டிய மருத்துவமனை நிர்வாகம் இதை இவ்வளவு பொறுப்பற்ற முறையில் போட்டிருப்பதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். இது மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். வேதவழி.